இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகழும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், பாதுகாப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. காலைதோறும் உடைய கிருபையினாலும் நன்மையினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் நிரப்புங்கப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் சொல்கிறார், நீங்கள் படுக்கும் பொழுது பயப்பட வேண்டாம், நீங்கள் படுத்துக்கொள்ளும்போது உங்கள் நித்திரை இன்பமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள இவர் சமாதானத்தை தருகிறார். ஏன்னா அந்த சமாதானம் இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நித்திரை இன்பமாக இருக்கும். நம்ம படுக்கும் பொழுது பயம் இல்லாமல் இருப்போம். ஆண்டோடைய சமாதானம் இருந்தால் மாத்திருந்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நித்திரையை நமக்கு கொடுப்பார். சடுதியான திகழும் துஷ்டங்களையும் பால் கடிப்பு வரும்போது நீ பயப்பட வேண்டாம், நீ அஞ்ச வேண்டாம்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவருடைய சமாதானம் இருக்கும் பொழுது ஒரு இளைப்பாறுதலின் தூக்கத்தை தருகிறார். ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது சடுதியான திகழும் துஷ்டங்களின் பால் கடுப்பு நம்மளை ஒன்றும் செய்யாது. எதற்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 4:8 சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆண்டவருடைய வார்த்தை தாவீது இந்த இடத்துல சொல்கிறார், நீர் ஒருவர் தான்ப்பா எங்களை சுகமாய் தங்க பண்ண முடியும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் காக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், அரவணைக்கிற தேவன், ஆறுதல் கொடுக்கிற தேவன், நம்மளை சுகமாய் தங்க பண்ண வைக்கிற தேவன். ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் வந்து பயங்கரமான மழையும் இடியுமா பெய்து கொண்டு இருந்ததாம். அப்போ அதில் வந்து ஒரு குடும்பம் இருந்தது. ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு சிறு குழந்தையும். அந்த குழந்தை நல்லா அயர்ந்த நித்திரையில் இருந்ததாம். அப்போ அந்த தாய் அடுத்த நாள் காலையில் கேட்டாங்களாம், நேற்று இவ்வளோ இடி மழை எல்லாம் வந்ததே, நீ பயப்படாமல் இவ்வளோ அழகாக இளைப்பாறுதலின் தூக்கத்தை தூங்கி கொண்டு இருந்தாய் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை சொன்னதா, என் அருகில் என் தகப்பன் இருந்தது நிமித்தமாக எனக்கு அந்த பயம் எனக்கு இல்லை, இந்த சத்தம் என்னை பாதிக்கவில்லை, நான் சமாதானத்தோடு இருந்தேன், ஏன்னா என் அப்பா என்னை தாங்குகிறார் என்று நான் அறிந்திருந்தேன் என்று சொன்னால் ஒரு சின்ன கதை தான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. ஆனால் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை சுகமாய் தங்கும்படியாய் நம்மளை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.